பிலிப்பைன்ஸ், பர்மா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்லாம் நீங்கள் வர வேண்டாம், ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வார் நடக்கிறதுனால இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த க்ரூட் ஆயிலை வச்சு தான் உலக எக்கானாமியே நிர்ணயிக்கப்படுது. இந்த வாரே அந்த ஆயில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடக்குது. ஏன் அந்த க்ரூட் ஆயிலை நம்பி நம்ம இந்தியா இருக்கணும்? எப்பவுமே ஒரே பாதையில் போயிட்டு இருக்கணும் இருக்குங்க. பிஸ்னஸ் மாஃபியாங்கிறது எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அந்த ஆயில் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு மாஃபியா. இப்போ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மாற்று என்ன? வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். போர் ஆரம்பித்ததுலேருந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த 3 கண்ட்ரிக்குள்ளே நடக்கின்ற இந்த போர்னால் நிறைய பதட்டம் அதிகரிச்சது. இதனால் கேஸ் கிடைக்கல, க்ரூட் ஆயில் கிடைக்கல. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பல கண்ட்ரிகளில் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க ஒர்க்கெல்லாம். நம்ம இந்தியாவிலேயே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட HCL போன்ற சில ஐடி கம்பெனிகள் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், நீங்கள் ஆஃபீஸ் வந்து வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவில் இருக்க மக்களுக்கு ஒரு பயம் வருது. என்னங்க இங்கே வந்து லாக்டவுன் போட்டுருவாங்களா இந்தியாவில் அப்படின்ட்டு. ஏன்னா பிலிப்பைன்ஸ், பர்மா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்லாம் நீங்கள் வர வேண்டாம், ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்களுடைய அந்த காமன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூல் குறைக்கிறதுக்காக அதெல்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. சில டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதர் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவில் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்றது ஆப்வியஸ்லி நம்ம பதற்றத்துக்கான ஒரு ரீசன் இருக்கலாம். லாக்டவுன் வருமா வராதா, இல்லை எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலி. நம்ம கோவிட்லேயே ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். கோவிடை விட ஒரு பெரிய லாக்டவுன் இனிமேல் போட முடியாது. இப்போது ஒருவேளை லாக்டவுன் வந்ததுன்னு வைங்களேன், வராது, சப்போஸ் வந்ததுனாக்கா அந்த அளவு கோவிட் மாதிரி வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்காது. லாக்டவுன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, பேட்ரி வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுங்கள், பெட்ரோல் டீசலில் ஓடுற வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணாதீங்க, கூடுமான வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுங்கள், வேலைக்கு யாரும் வந்து அங்கே ஒர்க் பண்ண வேண்டாம், மேனுஃபேக்சரிங்கில் இருக்கின்ற உடல் உழைப்பு சார்ந்த தொழிற்சாலைகளை தவிர இந்த ஐடி இன்டலெக்சுவல் வச்சு ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து எம்ப்ளாயிஸை வீட்டிலேருந்தே வேலை செய்ய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே இங்கே ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரியெல்லாம் டூரிசம்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஜென்ரலாக நடக்கும் லாக்டவுனில். இப்போ இந்தியாவில் லாக்டவுன் வருமா அப்படின்னு கேட்டாக்கா, ஆஸ் ஆன் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஒரு வேளை வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டைப் ஆஃப் லாக்டவுன் தான் போடுவாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வார் நடக்கிறதுனால இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஃபியூல் கிடைக்கல, க்ரூட் ஆயில் கிடைக்கல. க்ரூட் ஆயில் கிடைக்காததுனால பல தொழில்கள் பாதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரூட் ஆயிலுங்கிறது அந்த க்ரூட் ஆயிலை வச்சு தான் உலக எக்கானாமியே நிர்ணயிக்கப்படுது. இந்த வாரே அந்த ஆயில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடக்குது. இந்த ஆயில் ஈரானில் நிறைய இருக்குது, அதை கைப்பற்றணும் என்பதற்காகத்தான் இந்த வாரே நடக்கிறதா பல தரப்பு வாதங்கள் கூறப்படுகின்றன. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஏன் அந்த க்ரூட் ஆயிலை நம்பி நம்ம இந்தியா இருக்கணும்? நம்மளோட இன்டர்னல் சோர்ஸையே நம்ம வளர்க்கலாம்லே அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பதிவு. எப்போவுமே ஒரே பாதையில் போயிட்டு இருக்கணும் இருக்குங்க. பிஸ்னஸ் மாஃபியாங்கிறது எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அந்த ஆயில் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு மாஃபியா. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் தான் உலக நாடுகள் எல்லாமே இருக்குது. அது US$ தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இந்தியா மற்ற எல்லா வளமும் இந்தியாவில் இருக்குங்க. அந்த ஒரே ஒரு வளம் அந்த ஆயில் மட்டும் இல்லை, அதை மட்டும் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் மாற்றி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணோம்னாக்கா, அந்த ஆயிலே இறக்குமதி பண்ணாமல், அதாவது குறைந்த அளவு மட்டும் இறக்குமதி பண்ணி இந்தியாவிலேயே மற்ற மரபுசாரா எரிபொருளை உற்பத்தியை அதிகரித்து நம்ம இந்திய வளத்தை பெருக்க முடியும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி இது வெப்ப நாடு.
ஹாட்டஸ்ட் தான். இங்கே வெயில் எப்போவுமே இருக்க போகுது. ஏதாவது ஒரு 2 இடம் காஷ்மீரோ இல்லை ஒரு கேரளா மாதிரி இருக்கிற இடம், சிம்லா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல தான் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். மற்றபடி எல்லா இடங்கள்லையும் நமக்கு தேவையான சோலார் எனர்ஜி இருக்கின்றது. இப்போது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மாற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சோலார் அடுப்பு. சோலார் அடுப்புங்கிறது ஏற்கனவே வந்தது. நல்லா சோலார் குக்கர் இதெல்லாம் சமையலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் வாங்கி மக்களுக்கு கொடுத்தாதான் அந்த மக்களுக்கு அந்த கம்பெனிஸ் நல்லா வளரும் அப்படின்றதுக்காக கூட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அதை பற்றியெல்லாம் பொலிட்டிக்கலோ இல்லை பாலிடிக்ஸ் பேசுறதுக்காக நம்ம வரலை. எப்படி இந்த ஓவரால் கிரைசிஸை நம்ம மீட்டு எடுத்துட்டோம்னாக்கா, இந்த கிரைசிஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னாக்கா, அதுக்கப்புறமா இந்தியா சார்பு இந்தியாவாகவே இருக்குமே கண்டி ஆயிலை நம்ம எதிர்பார்க்காமலே இந்தியாவை நம்ம வளர்த்துடலாம். அதான் நான் சொல்கிறேன். முதல்ல சோலார் எனர்ஜி, சோலார் குக்கர், சோலார் ஃபுட் செய்கின்ற அந்த பேட்டர்னுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும். இரண்டாவது விண்ட் எனர்ஜி. இப்போ நம்ம நிலக்கரி எடுத்து அதுலேருந்து தான் கரண்ட் உற்பத்தி பண்ணுறோம். காற்றாலைகளிலிருந்தும் உற்பத்தி பண்ணுகின்றோம். அந்த காற்றாலைகளில் உற்பத்தி பண்ணுகின்ற அது 2 டைப் ஆஃப் ஜென்ரேஷன் அதில் இருக்குங்க. ஒன்று கரண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்னொன்று எனர்ஜி கன்வர்ஷன் பண்ணலாம். அந்த கரண்ட்டையை ப்ரிப்பேர் பண்ணி அதை தனியாக ஒரு லைன் கொடுத்து வீடுங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இல்லை அது அதர் ப்ராடக்ட்ஸுக்கு அந்த லைனை எடுத்திங்கனாக்கா நாங்கள் சப்சிடி கொடுக்குன்றோம். நீங்கள் கேஸ் வாங்கிறதுக்கான ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை விட நாங்கள் குறைவாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த லைனை தனியாக ரெசிடென்ஷியல் லைனுக்கு ஒரு லைன் கொடுக்கலாம். இது ஒரு பாலிசி. இது கொஞ்சம் நாள் ஆகும். இதை நம்ம இம்மிடியேட்டாக பண்ண முடியாது. இதுக்கு மேலே ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்க. தட் இஸ் கால்டு எத்தனால். பயோ டீசல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க. நம்ம விவசாயம் சார்ந்த நாடு, இதை யாரும் மறுக்க முடியாது. 73% நம்ம விவசாயத்தை தான் சார்ந்திருக்கின்றோம். விவசாய பூமி தான் இந்தியா. அப்படி இருக்கின்ற போது இந்த 73%ஐயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் நிலப்பரப்பு, அதாவது சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20% இருக்கும். அந்த 80% இருக்கின்ற அந்த நிலத்தில் ஃபுல்லாக நம்ம விவசாயம் பண்ண முடியும். விவசாய மேலாண்மை பண்ணினாக்கா கண்டிப்பாக விவசாயத்தின் மூலியமாக இந்த பயோ டீசல் இன்னும் அதனுடைய அலைடு ப்ராடக்ட்ஸை ஈஸியாக எடுக்கலாம். எத்தனாலுங்கிறது இப்போ பெட்ரோலில் கலந்து தான் போடுறாங்க. எத்தனாலே ஓடுற வண்டி கண்டுபிடிச்சா என்ன, அது இந்தியாவும் தன்னிறைவு அடைவோம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.